வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கேரளா ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் குடம்புளி யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புளி வச்சு பண்ண போகிறேன். மீன் குழம்பு பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 மீடியம் சைஸ் திலாப்பியா மீனை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 275 கிராம் இருக்குது. நீங்கள் எந்த மீனுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புளி நான் ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் குடம்புளி யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கினா 3-4 பீஸ் போல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சுடுதண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சிட்டிகை வெந்தயத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் இஞ்சி சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 10 பல் பூண்டை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 15 போல் சின்ன வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ நாம் இதில் எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் தக்காளி எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் இதில் எடுத்து வச்சிருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஃப்ளேமை மீடியமை விட கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு. கிரேவி லைட்டாக திக்காக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு. இது சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கப்பக்கிழங்கு, அதாவது மறவள்ளி கிழங்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.